सहना भवतु हरियातीतरसीवर धगवारिसगुगैल हरिवायरमि परमात्मन् अरुणाचलरमणन् परिवाल्उळम् मुरुगानल பரநார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே என்னம் அதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஆக பார்க்கப்படுகின்ற பொருள்கள் என்னென்னா இந்த தேக இந்திரிய மனபுத்தி இவைகள்லாம் பார்ப்பவனாகிய இந்த சித் ஸ்வரூபம் கிடையாது. ஸோ இவற்றையெல்லாம் கடந்து உள்ளே நாம் செல்லும் பொழுது நம்முடைய உண்மையான சித் ஸ்வரூபம் நனிவிளங்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கான காரணங்களும் நிறைய சொன்னார். இவையெல்லாம் ஜடம், இவையெல்லாம் அனித்தியம், அது ஸ்வரூபம் கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? நான் சித் ஸ்வரூபம் சாட்சியாக இருக்கிறேன்னு சொன்னார். சாட்சின்னு அர்த்தம் ஜஸ்ட் பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம். ஐ எம் அன் அப்சர்வர், ஜஸ்ட் சாட்சி மாத்திரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, சாட்சியாக இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் உண்மையிலே இருக்கா, இந்த உலக விஷயங்கள்லாம் இருக்கான்னு கேட்டால் அவர் சொன்னார், அப்படி கூட சொல்ல முடியாது. மனமயக்கத்தினால தான் இந்த மாதிரி உலக காட்சிகள்லாம் தெரியுதே ஒழிய உண்மையிலேயே அந்த ஸ்வரூபத்தில் அதெல்லாம் இல்லை. எப்படி ஆகாசத்தில் கோட்டையை கட்ட முடியாதோ, சில சமயம் மனக்கற்பனையினால் அந்த கந்தர்ப்ப நகரெல்லாம் தெரியலாம், பட்டணம்லாம், அதை மாதிரி தானே ஒழிய அது உண்மை கிடையாது. கனவு போல இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஆக இந்த இடத்துல அவர் அத்வைத்த பரமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், காணுகின்ற இந்த உலகம் கூட சத்தியம் கிடையாது. காண்பவனாகிய நான் இருக்கேன் இல்லையா, என்னுடைய சாரமாகிய அந்த ஸ்வரூபம் அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். 20 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இப்போ 21 பார்க்கணுமா? யாச்சித் பிரபாத்வமிதி மேய விபாசயித்ரீ யத் சங்கிரமாத் घटपटादिव भासिकादीहि जवभासिकादीहि आब्रह्मकीटम् अहमित्यवभासमाना यासैव संविदिति चिन्तय सन्ततं त्वम्. या चित्
பிரபா த்வமிதி மேய விபாசயித்ரி யத் சங்கிரமாத் घटपटाध्यवभासिकादिः आब्रह्मकीटम् अहमित्यवभासमाना या सैव संविदिति चिन्तयः सन्ततं त्वम्. யா சித் பிரபா, எந்த சித்துன்னு சொல்கிறோமே நம்முடைய ஸ்வரூபம், அறிவுமயமான ஸ்வரூபம், அதனுடைய பிரபா, பிரபானா அதனுடைய ஒளி, லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ ஒளின்னு சொன்ன உடனே நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒளியை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அது எல்லாவற்றையும் விளக்கி காட்டுவதால் அதை ஒளின்னு சொல்கிறோம். ஆக எந்த சித் பிரபா ஒளியானது, அந்த ஆத்மாவின் ஒளியானது, அந்த சித் அப்படிங்கிற பூர்ண நல்லறிவின் அந்த விளக்கமானது, துவமிதி மேய விபாசயித்ரி, துவமிதி நீ, அவன், அவள், அது என்கின்ற மேய விபாசயித்ரி, மேயன்னு சொன்னால் காணும் பொருள், இதையெல்லாம் விபாசயித்ரி விளக்கி காட்டுகிறதோ, அறிவதற்கு துணையாக இருக்கிறதோ. இப்போ நினச்சிட்ருக்கோம் நம்ம சூரிய ஒளியால் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு. ஆனால் அந்த சூரிய ஒளி எப்படி பார்க்குறோம்? அது என்ன சொல்கிறாங்க, ஆத்ம சைத்தன்யத்தோட ஒளியினால தான் எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் உணர்றோம்னு சொல்கிறாங்க. ஆத்ம சைத்தன்யத்தோட ஒளியினால். அப்படி தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆக இங்கே நீன்னு சொல்கிறது நீ மட்டும் கிடையாது, அவன் அவள் அதுங்கிற பார்க்கப்படும் இந்த திருஷ்ய பதார்த்தம் எல்லாவற்றையும் எது விளக்குகிறதோ. யத் சங்கிரமாத் கடபட்டாதி அவபாசிகா தீஹி, தீஹின புத்தி, புத்தி யத் சங்கிரமாத் எதனுடைய சேர்க்கையினால், கடபட்டாதி இது குடம், இது துணி ஆடை, பட்டானா துணி, ஆதிவ அவபாசிகா இது எல்லாம் விளக்கி காட்டுகிறதோ. இப்போ என்ன அர்த்தம், நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றோம்னா, அந்த சித் பிரபாவானது புத்தியில் பிரதிபலிக்குதான். ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னு சொன்ன இல்லையா காலையில், அது மாதிரி பிரதிபலிக்கும் போது இங்கே எல்லாத்தையும் விளக்கி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டால், சூரியன் ஒளி இருக்குது, ஆனால் ஒரு அறை இருட்டறையாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஓரளவுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது, கொஞ்சம் தான் வருது ஒளி, பெருசாக இல்லை, உள்ள விஷயம்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு கண்ணாடியை அந்த சூரிய ஒளியில் வச்சோன்னா, அப்படி காமிச்சோன்னா உள்ளே அந்த சூரிய ஒளி படுமில்ல, ஸ்பெஷல் லைட். ஸோ அது போல தான் இந்த சித் ஸ்வரூபங்கிறது அறிவே ஸ்வரூபம், அதோட ஸ்வரூபம். ஆனால் அது புத்தியில் பிரதிபலிக்கும் போது தான் அந்த ஸ்பெஷல் லைட் மாதிரி எல்லாவற்றையும் அறிவதற்கு உதவுது. ஆக புத்தி எதனுடைய சேர்க்கையினால், எந்த சித் பிரபாவுடைய அந்த ஆபாசத்தினால், ஆபாசனா பிரதிபலிப்புன்னு அர்த்தம். இங்கு எல்லாவற்றையும் கட பட, இது குடம், இது ஆடை, இது சேர், இது ஃபேன், இப்படி எல்லாவற்றையும் அறிவதற்கு ஹேத்துவாக இருக்கிறதோ. அது மட்டுமல்ல, ஆபிரம்ம கீடம் அகமிதி அவபாசமான, பிரம்மாஜியிலேருந்து, நான்முகனாகிய பிரம்மா, படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவிலிருந்து, ஆபிரம்ம கீட்டம்னா எறும்பு, சின்னூண்டு எறும்பு ஊடுது இல்லையா, அது வரைக்கும் எல்லாருடைய இதயத்திலும் அகமிதி அவபாசமானா, நான் என்று ஸ்பிரித்துக் கொண்டிருக்கிறதோ. அதான் பகவான் சொன்னார், அரியாதீதர சீவர தகவாரிச குகையில் அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன். எல்லா இதயத்திலும் அறிவா நான் ஸ்பிரித்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னார். தன்னுடைய ஸ்வரூபத்தை அவரே எழுதி கொடுத்துருக்காரு. அதான் அவ்வளோ விசேஷம் என்னன்னு கேட்டால், பகவான் யாருன்னு கேட்கும்போது தன்னுடைய இயல்பை, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அவரே தன் கைப்பட கவிதையாக எழுதி கொடுத்துருக்கார். அதனால் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். அது ரொம்ப விசேஷம். அது ஆக பிரம்மாஜியிலேருந்து ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் உள்ள அனைத்து உயிர்களிலும், எல்லா உயிருக்கும் என்ன இருக்குது, நான்கு உணர்வு இருக்குது. அதான் நம்ம போய் அதை எதாவது செய்ய போனோம்னா, என்னை கொன்ற போகிறாங்க, என்னை தற்காத்துக்கணும்னு நினைக்குது. ஸோ அப்படி அகமகம் தயா ஸ்புரதிகுட் ஸ்வயம், நான் என்று எது ஸ்புரிக்கிறதோ,
யாசா ஏவ சம்விதிதி சிந்தைய சந்ததம் துவம். அதுவே சம்வித் இதி, சம்வித்னு ஒரு பேர் இருக்கு இந்த ஸ்வரூபத்துக்கு, இந்த சின்மயமான விஷயத்துக்கு சம்வித்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் சம்வித், பூரண நல்லறிவு, பிரக்ஞான்னு சொல்லுவோம் இல்லையா. சிந்தைய சந்ததம், என்று நீ சிந்திப்பாயாக, சந்ததம் எப்பொழுதும் சிந்திப்பாயாக, துவம் நீ சிந்திப்பாயாக. இங்கே ஸ்ரீ வித்யானந்தகிரி சுவாமி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அது என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்பொழுது ஜனகனாக இருந்தேன் என்றால் இந்த ஒரு ஸ்லோகத்திற்கே என்னிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுவேன். அவ்வளவு அழகு மாத்திரமா? துவம் இதி மேய விபாச இத்ரி கடபடாத்திய வபாசிகா தீஹி அகமிதி அவபாசமானா என்று கோர்வையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு கதையும் கொடுத்துருக்காங்க நோட்டில். இந்த யக்ஞ வாழ்க்கையர் ஒரு முறை ஜனக மகாராஜாக்கு இதுக்கு வந்தார், அரண்மனைக்கு வந்தாராம். அப்போது ஜனக மகாராஜா என்ன செஞ்சாராம், நிறைய ஆயிரக்கணக்கான பசுக்களை, ஒவ்வொரு பசுக்கள் தலையும் பொன் இது முடிச்செல்லாம் கட்டி வச்சுருந்தாராம். அவர் சொன்னாராம், யார் இங்கே இந்த பிரம்ம ஞானத்தை ரொம்ப சரியாக எடுத்து விளக்குறாங்களோ அவங்களுக்கு இதை நான் பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்போ யக்ஞ வாழ்க்கையர் என்ன செஞ்சாரோ, அந்த சபையில் உள்ள எல்லா பெரிய அறிஞர்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்லி எல்லா மாட்டையும் ஓட்டிட்டு போயிட்டாராம். அப்புறம் கடைசி சொன்னாராம், இவருக்கும் ஜனக மகாராஜாவுக்கும் உபதேசம் செஞ்சாராம். அப்போ ஜனக மகாராஜா கடைசி என்ன சொன்னாராம், பசுமாடு மாத்திரம் இல்லை, உங்களுடைய சேவைக்காக இந்த சாம்ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராம் அப்படின்னு கதை போட்டிருக்கு. ஸோ அதுபோல் நான் மாத்திரம் ஜனகனாக இருந்தேன்னா இந்த ஒரு செய்யுளுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவேங்கிறார் சுவாமிஜி. அவ்வளோ அழகுங்கிறார் இவர். ஏன்னுக்குன்னா சம்வித்தை பற்றி ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ 3 விஷயம் அவர் எடுத்து சொல்கிறார். அதை நீங்கள் கமெண்ட்ரியை படித்து பாருங்கள். 3 விஷயம் சொல்கிறார். ஒன்று, நீ, அவன், அவள், அது அப்படிங்கிற மேயங்கிற வார்த்தை இருக்குங்க. இந்த மேயன்னா தட் விச் கேன் பி மெஷர்டு. நான் அதை பார்த்து டிக்ஷனரியில் இப்போ மேயன்னா தட் கேன் பி மெஷர்டு. அது மாத்திரம் இல்லை, திருஷ்ய பதார்த்தம், அறியக்கூடிய அனைத்தையும் அதுதான் பிரகாசமடைய செய்கிறது. அப்படின்னா அறிய தருகிறது நமக்கு. இப்போ டார்ச் லைட் வச்சு அடித்தாதான் இங்கே உள்ள டேபிள் சேர்லாம் தெரிகிற மாதிரி அந்த ஆத்மா ஒளி இருக்கிறதுனால தான் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் தெரியுது, உணர்வுகள்லாம் நமக்கு தெரிய வருது. யோசிச்சு பாருங்க, எப்படி தெரிய வருது நம்ம எண்ணங்கள்லாம்? எந்த ஒளியினால தெரிய வருது? எந்த ஒளியினால தெரிய வருது? இந்த ஒளிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஒளி தான் சொல்லணும், ஒளின்னு சொல்லக்கூடாது. ஒளி தான் சவுண்ட் அர்த்தம் இல்லையா? ஆக அதுதான் சம்வித். அது மாத்திரம் இல்லை, எதோடைய சேர்க்கையினால் இந்த புத்தியானது எல்லாவற்றையும் அறிகிறது. எது எல்லாருடைய இதயத்திலும், பிரம்மாஜி ஆரம்பிச்சு இந்த சிறிய எறும்பு, பூச்சி, புழு எல்லாத்துக்குள்ளேயும் நான் ஸ்பிரித்து கொண்டிருக்கு. அதுதான் அந்த சம்வித். அதுதான் என்னுடைய இதயத்திலும் நான் என்று ஸ்பிரித்து கொண்டிருக்கிறது. அதுதான் சத்தியம், அதுதான் பரமாத்மா, அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்று சந்ததம் எப்பொழுதும் சிந்தை செய்வாயாக. ஸோ என்ன சொல்லிட்டு வந்தார்? முதல்ல இந்த தேக, இந்திரிய, பிராணன், மனபுத்தி இவையெல்லாம் ஜட சம்பந்தமானது. அதெல்லாம் நான் கிடையாது. நான் என்னது? சித் ஸ்வரூபம், அறிவுக்கு அறிவாயிருந்து அறிவுறுத்தும் அறிவுமயமான ஸ்வரூபம் நான் சொன்னார். அது மாத்திரம் நான் சாட்சியாக இருக்கேன். இவை அனைத்துக்கும் சாட்சின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் ஒளிர்வித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒளி, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சாட்சியாக இருக்கேன். நான் சாட்சியாக இருக்கேன்னு சொன்னாலும் அதை உண்மையை நினச்சிடக்கூடாது. அது ஒரு தோற்ற மாத்திரம்தான். அதுக்கு உண்மையான ஒரு இருப்பு கிடையாது, தோற்ற மாத்திரம்தான். எப்படி அந்த ஆகாசத்தில் அந்த கந்தர்வ பட்டணம் போலவோ அது போல் இது தோற்ற மாத்திரம் தானே, இப்படி வேற ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, இதனுடைய ஒளியினால் தான் எல்லாமே பிரகாசமடைகிறது, எல்லாமே ஒளிர்கின்றன. அது மட்டும் இல்லை, பிரம்மாஜியில் ஆரம்பித்து எறும்பு, புளி, பூச்சி வரைக்கும் எல்லாருடைய இதயத்திலும் இது எப்படி ஸ்புரிக்குது? இது அகமித்தி அவபாசமான, அகம்னா நான் அர்த்தம் சமஸ்கிருதத்தில். அகமித்தி அவபாசமான என்று ஒளிர்கிறது. இப்போ நம்முடைய இதயத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா, அதனுடைய சாரமாக தானே தத்துவம், இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலாங்கிற மாதிரி அது ஒளிர்கிறது. எது ஒளிர்கிறதோ ச ஏவ சம்வித், அதுதான் சம்வித். சாயேவ சம்வித், அந்த பூரண பிரஜை என்பதை நீ சந்ததம் எப்பொழுதும் சிந்தை செய்வாயாக.
என்று சொல்லியிருக்கு. ஸோ சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சித் ஸ்வரூபத்தை எடுத்து விளக்குறார். அடுத்த செய்யுள்ளே அதான் விளக்க போகிறார். அப்புறம் ஆனந்தம்னா என்னது, சத்துனா என்னங்கிறது ஒரே செய்யுள்ள அடுத்து சொல்லிட போகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த வே ஹி ஹஸ் ஹேண்டில் சதாசிவ பிரம்மேந்திரர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆக எல்லாவற்றையும் ஒளிர்விக்கக்கூடிய ஒளியாக இருக்கிறது. எதனுடைய சேர்க்கையினால் புத்தி எல்லாவற்றையும் அறிகிறதோ, எது எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் நான் என்று ஒளிர்கிறதோ அதுதான் இந்த சம்வித் என்று சந்ததம் சிந்தை செய்வாயாக. நான் ரொம்ப இதை விளக்கிட்டே போகல. ஏன்னு கேட்டால் ரொம்ப விளக்க ரொம்ப உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ ஏகதேசம் விளக்கிட்டு விட்டுறேன் நான். மீதியை நீங்கள் கமெண்ட்ரியில் படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப விளக்க ஆரம்பித்தேன்னா இல்லை உள்ளதும் குழம்பு போயிடும். We will move on to the next words. ஆஹா, எதையுமே விட்டு வைக்கல சதாசிவ பிரம்மேந்திரர். He has covered the whole spectrum of Vedantic thought in very few verses. That is the beauty of this text. Jagranmukha trividadhama susakshiniya Jagranmukha trividadhama vilakshanaya swapnadyanusmruti bhalat satataikarupa saivahamasmi chitihi ityavadharayatvam jagranmukha trividha dhama susakshiniya jagranmukha trivida dhama vilakshanaya swapnadyanusmruti bhalat satataikarupa saivahamasmi chitihi ityavadharayatvam. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சாஸ்திரம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக். ஆக்சுவலி இப்போ நினைக்கிறாங்க இவங்க தான் சயின்டிஃபிக் மைண்டட்னு. நம்மளோட ரிஷி முனிகள் ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக் இன் தேர் அப்ரோச். என்ன சயின்டிஃபிக் அப்ரோச்னு கேட்டால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து 3 நிலைகளில் நடக்குது. அவஸ்தான்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு சொல்லுவேன் இல்லையா. அவஸ்தான நிலை. 3 நிலைகளில் நம்மளுடைய அனுபவம் ஏற்படுது நமக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் உள்ளவங்க சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரே ஒரு அவஸ்தையை தான் எடுத்து கணக்கில் கொள்கிறாங்க. அது இப்போ உள்ள ஜாகிரத அவஸ்தான்னு சொல்கிறோம். எது விழிப்பு நிலை இப்போ இருக்கோம் இல்லையா. விழிப்பு நிலை தானே. எல்லோரும் அதுதான் இருக்கீங்க. கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு கனவு காணலன்னு? சரி, இது விழிப்பு நிலை. அதை மாத்திரம் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆராய்ச்சிக்கு. ஆனால் நம்ம ரிஷிகள் என்ன செஞ்சாங்க கேட்டால், இது ஒரே ஒரு நிலை தான் இது ஜீவனுக்கு, விழிப்பு நிலைங்கிறது. இன்னொரு நிலை கனவு நிலைன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி எல்லாம் பிரஷ் இட் அசைட், அது ஒன்றும் இல்லை, அர்த்தம் இல்லைன்னு. ஆனால் சாஸ்திரம் இந்த ஜீவன் 3 நிலைகளை அவன் அனுபவிக்குது. இங்கே தாமம்னு சொல்லியிருக்காங்க. தாமம்னு அர்த்தம் என்ன சொல்கிறது, ஒரு க்ஷேத்திரம், 3 க்ஷேத்திரத்தில் அது தொழிற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜாகிரத், இந்த விழிப்பு நிலை. 2வது கனவு நிலை. அவ்வளோ மனம் வந்து அப்படியே தூங்கி இருக்கு, மயங்கி இருக்கு, ஆனால் இன்னும் தூங்கலை. உள்ள வாசனாதிகளை என்னென்னமோ காட்சிகளை கொண்டு வருது. அதான் கனவு நிலை சொல்கிறோம் இல்லையா. நமக்கே தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. 3வது ஆழ்ந்த உறக்க நிலை. அந்த நிலை ரொம்ப சூட்சுமமான நிலை. அதை நம்ம தோண்டி பார்த்தோம்னா ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிய வரும். ஆனால் சயின்டிஸ்ட் அதை பற்றிலாம் கவனமே இல்லை அவங்க. ஏன்னா அதை பற்றிலாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தீக்ஷண்யம் கிடையாது. நம்ம ரிஷிகளுக்கு அவ்வளோ தீக்ஷண்யம். ஸோ இந்த 3 நிலைகள் தான் இந்த ஜீவன் மாறி மாறி போயிட்டு வரான் ரெண்டும் சொல்லணும். யூஎஸ்ல சூப் பண்ணிடுவாங்களாம், வரான்னு மாத்திரம் சொன்னான். ஸோ என்ன, ஆழ்ந்த நித்திரைக்கு போகிறோம், நல்லா ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறோம், அப்புறம் எந்திருந்து
ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கோம், விவகாரம் பண்ணுறோம், அப்புறம் கனவு நிலைக்கு போயிடுறோம் சில சமயம், அப்புறம் திருப்பி தூங்கிடுறோம், எழறோம். இந்த 3 அவஸ்தை திரிதாமன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முப்புறம் எரித்தவர்னு சொல்லுவோம் இல்லையா பரமசிவனை, இதுதான் முப்புறம். ஆக்சுவலி இந்த முப்புறத்தை எரிச்சான்னு அர்த்தம், முப்புறமும் கிடையாது, துரிய மத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி அது பொருள் வரும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஜாகிரன் முக்க அப்படின்னு அர்த்தம்னா ஜாகிரத அவஸ்தை போன்ற, அப்படின்னா அதில் 3 சேர்த்துக்கணும். திரிவித தாம, இந்த 3 நிலை இருக்குது பார்த்தீங்களா, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. திரிவித தாம சுசாட்சினியா, எந்த பொருளானது எந்த ஸ்வரூபமானது இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கின்றதோ. சாட்சினா என்ன அர்த்தம்னு சொன்னால் அதோட சேர்ந்து கலந்து உரண்டை அடிக்கிறது இல்லை, விலகி பார்த்துட்டே இருக்கிறது. இப்போ ஜாகிரத்தில் நடக்கிறதுலாம் நமக்கு தெரியுதா இல்லையா? நமக்கு தெரியுது, சாட்சியாக இருக்கும் நம்ம. அப்புறம் கனவு நிலையில் கனவுல வர்றது நமக்கு தெரியுது, சில சமயம் மறந்து போயிடுறோம், ஆனால் தெரியுது. ஆழ்ந்த நிதிரை கூட நல்லா உறங்கினேன், ஆனந்தமாக உறங்கினேங்கிற ஒரு உணர்வு இருக்குது நம்ம எழுந்தவொன்னே. ஸோ இந்த 3 அவஸ்தைகளும் எது சாட்சியாக இருக்கின்றதோ, ஜாகிரன் முக்க திரிவித தாம விலக்ஷணாயா, சாட்சியா இருக்கிறதுனால அந்த அதுக்குள்ள இருக்கா, அந்த 3 அவஸ்தைக்குள்ள இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதற்கும் அப்பால இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, எது ஒன்று இந்த 3 நிலைகளும் சம்பந்தப்படாம வேறா இருக்கோ, ஆனா 3ஐயும் சாட்சியா பார்த்து கொண்டிருக்கோ அப்படின்னு அதுக்கு பொருள் வரும். அது மாத்திரம் இல்லை, 3வது வரி தான் இன்னும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்வப்னாத்ய அனுஸ்மிருதி பலாத் சத ஏக ரூபா, சத ஏக ரூபா. கனவுல கண்டதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுது? ஏன்னா கனவுல ஒருத்தன் கனவு கண்டுட்டான், அவன் போயிட்டான், அப்புறம் நினைவு காண்றான் ஒருத்தன், அவன் போயிட்டான். அப்படி இருந்தாலுமே ஏதோ ஒன்று எல்லா நிலைகளிலும் கண்டினியூவஸாக இருக்குது, காமனாக இருக்குது, காமன் கிரவுண்ட். அதனால தான் நம்ம நினைவுபடுத்த முடியுது, நான் நல்லா தூங்குனேன், இதெல்லாம் கனவாக வந்துட்டு போச்சு அப்படிங்கிற அந்த மெமரி. அனுஸ்மிருதி நீங்கள் சொல்கிறார் பார்த்தீங்களா, சொப்ன ஆதி அனுஸ்மிருதி பலாத். அதனால எல்லா நிலைகளும் அது இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஏன் தெரியுது? எல்லா நிலைகளும் சாட்சியாக இருந்து எல்லா நிலைகளை பற்றின ஒரு ஞாபகம் நமக்கு இருக்குது. அதனால் எல்லா நிலைகள்லையும் அவன் இருக்கான்னா நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஈவன் நம்ம ஆழ்ந்த நிதியில் கூட நமக்கு எதுவும் தெரியாத நிலையில் கூட எழுந்த பிறகு சொல்கிறோம், நல்லா தூங்குனேன், நல்லா ஆனந்தமாக இருந்துச்சு சொல்கிறோம் எப்படியோ. ஸோ அங்கேயும் இந்த கண்டினியூட்டி வந்து பிரேக் ஆகலை, இருக்கு. ஸோ ஆக ஏக ரூபான ஒருவனாக இருந்து கொண்டு எல்லா நிலைகளையும் சாட்சி மாத்திரமாக இருந்து பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அவன் இருந்தில்ல, அதுக்கு அதுக்கும் அப்பால் இருக்கான், விலக்ஷணான அர்த்தம், வேறாக இருக்கிறான். ஏன் சாமி இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு கேட்டால், அந்த சித்துன்னு சொல்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான பொருள், சம்வித்னு சொல்கிறார் இல்லையா, அதை பின் பாயிண்ட் பண்ணணும்னா இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி மிஸ் பண்ணிடுறோம், சாதாரணமான விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடுறோம். அந்த உலகத்தில் இவ்வளோ சூக்ஷ்மமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணுறாங்க மகாத்மாக்கள். தங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க, எல்லாம் கருணையினால் தான், வேறு எதுவும் கிடையாது. ஆக இந்த 3 அவஸ்தை இருக்கேப்பா, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி, இந்த 3 அவஸ்தைகளும் அவன் சாட்சியாக இருக்கான். ஆனால் அந்த அவஸ்தைகள் இல்லாமல் கலந்து ஒன்றா மண்ணா போய் சுகதுக்கங்களை அனுபவிக்கலாமா, அதனால தான் விலக்ஷணாவா, அதுக்கு வேறா இருக்கான். ஆனால் எல்லாத்துலேயும் அவன் இருக்கான், ஒரே படித்தா. எப்படி தெரியுது? ஏன்னா எல்லா நிலைகளை பற்றியும் நமக்கு அறிவு இருக்குது, அப்படின்னு ஞாபகம் இருக்குது. அதனால் எல்லா நிலைகள்லையும் ஊடுருவி இருக்கான். அவன்தான் அந்த சம்வித். ச ஏவ அகமஸ்மி சிதிஹி, அதுதான் நான், என்னுடைய ஸ்வரூபம். சிதிஹி அறிவுமயமான ஸ்வரூபம். இதி அவதாரயத்துவம், என்று நீ சிந்திப்பாயாக, என்று உணர்ந்து கொள்வாயாக. அவதாரய. இப்போ விழிப்பு நிலையில் நான் ஒருத்தர் எழும்புறான் இல்லையா, அவன் அகங்காரி. நான் சொல்ல, நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன்னு. கனவு காண்றவன் இவன் கிடையாது ஆக்சுவலாக, தெரியுமா அவங்களுக்கு? அவன் இன்னொரு அகங்காரி, த ட்ரீமர் குருதேவர் சொல்லுவார். ஹீ இஸ் அ வேக்கர். ட்ரீம் காண்றவன் ட்ரீமர், அவன் டீப் ஸ்லீப்பர் அப்படின்னா சொல்லுவார் குருதேவ்.
ஸோ பார்த்துங்க, மூணு வேற மாதிரி ஆளாயிடுச்சு. அவன் வந்துட்டு போயிட்டான். ஆனால் எப்படி இந்த 3 நிலைகள்லையும் உள்ள விஷயங்கள்லாம் ஞாபகமாக இருக்குது, நமக்கு கண்டினியூட்டி இருக்குன்னு கேட்டால், அந்த 3 பேருக்கும் ஆதாரமாக ஒருத்தன் அழியாமல் எல்லா நிலைகள்லையும் இருக்கான், பார்த்து கொண்டே இருக்கான். அவன் தான் அந்த சம்வித்னு சொல்கிறான். அதுதான் என்னுடைய ஸ்வரூபம், இது அவதாரைய என்று உணர்ந்து கொள். ஆக மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே மாறாமல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சாட்சி மாத்திரமாக பார்த்துக்கணும். சாட்சி அர்த்தம் எதனாலும் பாதிப்படைகிறது இல்லை, அது சுகதுக்கங்களாலும் பாதிப்பு இல்லை, அதுக்கு பார்த்து கொண்டே இருக்கு, எதுவும் சம்மந்தப்படாமல் இருக்கு, விலட்சணமாக இருக்கு. ஆனால் அது இருக்குங்கிறது எப்படி நமக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால், இந்த 3 டிஃப்ரெண்ட் அவஸ்தாஸில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுதோ, 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட கண்டினியூவஸாக ஒரு பேஸ், ஒரு சப்ஸ்ட்ராட்டம் இருக்கிறதுனால தான் இந்த மெமரி பாசிபிள் ஆகுது, அனுஸ்மிருதி. இது தட்சிணாமூர்த்தத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், பிரத்யபிக்ஞான்னு சொல்லிட்டு. ஆதிசங்கர் நம்மளுடைய மகாத்மா எவ்வளோ டீப்பாக சிந்திச்சிருக்காங்க பாருங்க. அதான் ஒரு சிந்தனையாளர், ஒரு மகாத்மா சொன்னார், மற்ற நாட்டுக்காரங்களாம் குகையில் வந்து ஆடை கூட உடுத்தாமல் இலைகளை கட்டிட்டு இருந்த காலத்தில் நம்மளோட ரிஷிமார்கள் இவ்வளோ ஆழமாக சிந்திச்சிட்டாங்க. They have gone deep and they have found the truth. இப்போ தான் சமீப காலத்தில் ஒரு 100, 200, 500 வருஷத்தில் நம்ம எல்லாம் இழந்து இப்படி ஆகிட்டோம் நம்ம. அதர்வைஸ் நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய பாரம்பரியம் ரொம்ப ரிச். நம்ம ரிஷி முனிஸ்லாம் ரொம்ப கிரேட் பீப்புள். அவங்களாம் யாரையுமே கம்பேரே பண்ண முடியாது, ஈக்குவலண்ட்டாக யாரையுமே சொல்ல முடியாது. ஐன்ஸ்டீனை பாட்டு 100 ஐன்ஸ்டீன். அவங்க ஐன்ஸ்டீனுக்கு கூட கூர்மையான புத்தி இருக்க, சூக்ஷ்மமான புத்தி இருக்கான்னு தெரியாது நமக்கு. இவங்க அவ்வளோ சுசூக்ஷ்மமான புத்தி. ஏன்னா அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தினதுனால, மனதை அப்படி ஒருமுகப்படுத்தினதுனால அவங்களுக்கு அப்படி ஷார்ப்பான ஒரு இன்டெலெக்ட், பெனட்ரேட்டிங் இன்டெலெக்ட் அவங்க கிடச்சிருக்கு. அதை வச்சு எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காங்க அவங்க. இப்போ தானே வந்திருக்கு இந்த அஸ்ட்ரானமி எல்லாம். அந்த காலத்திலே பஞ்சாங்கம் இருந்திருக்கு, சரியா சூரியோதயம், கிரகண காலம் எல்லாத்தையும் சொல்கிறாங்களே. எப்படி? தே நோ எவ்ரிதிங். ஸோ ஆக எவ்வளோ சூக்ஷ்மமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம நினச்சோம் நான் தான் இது அப்படி நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கிடையாது. நான் சொல்கிறேனே, அவன் கூட பொய். அவன் எழும்பி அவன் ஒடுங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்குது. அதுதான் அந்த பரமாத்மா. அது என்னுடைய ஸ்வரூபம். அது ஆக்சுவலாக அது இரண்டற்ற ஒன்றே தான். அதில் வந்து பாகுபாடு கிடையாது. அது அகண்டமாக இருக்குது, பிளவுபடாமல் இருக்குது. இந்த உண்மையை அவன் கண்டறிஞ்சிருக்காங்க என்று நீ சந்ததம் சிந்தை செய்வாயாக. ஸோ இந்த 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 செய்யுளுக்கு சுவாமிஜி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், முந்தைய ஸ்லோகத்திற்கு என்னிடமுள்ள எல்லாவற்றையும் கொடுத்து என்று சொன்னேன் அல்லவா, இந்த ஸ்லோகத்திற்கு யாரிடமாவது கொஞ்சமாவது கடன் வாங்கி கொடுக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அவ்வளவு அழகு அப்படிங்கிறார் சுவாமிஜி அவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏன்னா போன செய்திக்கு கொடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ என்ன சொல்கிறார், கொஞ்சம் கடை வாங்கியாவது கொடுக்கணும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறார் அவர். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சில கமெண்ட்ஸ், த வே ஹி சேஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆக முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டால், அதனுடைய சித் பிரபா, பிரபானா ஒளி, பான்னா ஒளி, பாரதிய அப்படின்னா ஒளி மிகுந்தவன் அர்த்தம், ஒளியிலே திளைப்பவன் பாரதி. ஆக சித் பிரபா ஆத்மஸ்வரூபம் வந்து அது வந்து எப்படி அறிவுமயம், அதனுடைய பிரபா, அதனுடைய அந்த ஒரு ஒளி வீச்சு, அதுதான் இங்கே எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது. புத்தி அதனோடு கூடியிருக்கிறதுனால எல்லாவற்றையும் அறிகிறது, எல்லாருடைய இதயத்தையும் நான் என்று ஸ்புரிக்கிறது அப்படி சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அது பேர் சம்வித் சொன்னார் இல்லையா, அது மாத்திரம் இல்லை, அதுதான் இந்த 3 நிலைகள்லையும் சாட்சியாக இருக்குது. சாட்சியாக இருந்தாலும் அந்த நிலைகளில் அது கலந்துடலை, அது விலட்சணமாக இருக்குது. அது எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி விலட்சணமாக இருக்குது அந்த அந்த சம்வித்துங்கிற பொருள். அது மாத்திரம் இல்லை, அது இருக்கிறதுனால தான் இந்த 3 நிலைகள்லையும் அனுபவத்தோடைய ஒரு ஞாபகம், த மெமரி இஸ் பாசிபிள். அப்படிப்பட்டது இந்த சம்வித். சப்போஸ் அந்த சம்வித் இல்லை, ஏன்னா அந்த புத்திஸ்ட் ஃபிலாசபர் என்ன சொல்கிறாங்கன்னா க்ஷணிக விஞ்ஞானவாதம் சொல்கிறாங்க. இந்த நான்கிறது எழும்புது போயிடுது, அப்புறம் திருப்பி எழும்புது போயிடுதுங்கிறாங்க. அந்த சப்ஸ்ட்ராட்டமாகிய அந்த பிரம்மஸ்வரூபத்தையும் ஆத்மஸ்வரூபம் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை.
ஆதிசங்கர் அப்படி தான் ஆர்கியூ பண்ணுறார். சப்ஸ்ட்ராட்டம் இல்லாட்டி எழுந்து போயிடுதுங்கிறீங்க. இப்போ எப்படி அந்த கண்டினியூஸான அந்த மெமரி பாசிபிள்னு கேட்குறாரு. மெமரியே பாசிபிள் இல்லையே இப்போ, இல்லையா? நேற்று என்ன நடந்தது எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டேன். அல்சைமர் மாதிரி. அவன் போன க்ஷணம் என்ன நடந்தது தெரியாது. அவன் வேற எக்ஸ்பீரியன்ஸர், நான் இப்போ வேற எக்ஸ்பீரியன்ஸர். அது வேற வாய், இது வேற வாயின்னு சொல்கிறோம். அவன் வேற எக்ஸ்பீரியன்ஸ், நான் வேற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் கை கழுவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? உலகத்தில் வாழவே முடியாது. நான் திருப்பி உங்களை பார்த்தா நான் கேட்பேன், இவங்கெல்லாம் யாரு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டோம், எனக்கு தெரியாது. இப்போ திருப்பி என்னவே எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன எப்படி தெரியும்? எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இல்லையா? என்னுடைய பாஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் இன்னார் யோசிச்சு பாருங்க, என்னோட பாஸ்ட் நான் மறந்து போயிட்டேன்னா. அல்சைமர் வந்து அப்படி தான் நடக்குது. டெமென்ஷியா, அல்சைமர் வந்து எல்லாம் மறந்து, தான் பேரே மறந்து போயிடுது. நம்ம ஆம்பளை பொம்பளைன்னு கூட தெரியாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டால் ஆம்பளை பொம்பளை தெரியுதுக்கும் மெமரி வேணும் தானே. ஐ டெல் யூ, இந்த மெமரி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் சம்வித். அதனால தான் உலகத்தில் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். சம்வித் இல்லைன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து போயிட்டான்னா, எதையுமே கனெக்ட் பண்ணலைன்னு சொன்னால், ஆக அதான் ஆதிசங்கர் சொல்கிறார், இந்த சப்ஸ்ட்ராட்டம் இருக்கிறதுனால தான் எல்லாமே கனெக்டட். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து போனாலும் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது நமக்கு. அதான் அனுஸ்மிருதி பலாத். அனுஸ்மிருதினா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸ்வப்னாதி அனுஸ்மிருதி பலாத் சததா ஏக ரூபா, எப்பொழுதும் ஒரே ரூபமாக அது இருக்கு. இந்த 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 அகங்காரி எழறான் இல்லையா, அவன் தான் வந்து வேக்கர் ஒன்று, ட்ரீமர் ஒன்று, டீப் ஸ்லீப்பர்லாம் சொல்கிறோம். ஆனால் இவன் அதுக்கும் சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கானே, அவன் சத்ததா ஏக்க ரூபா தான். அவன் ஒருவனே தான். அவன் ஒருவனே. அது இந்த இதயத்தில் மாத்திரம், எல்லா இதயத்திலும் அவனே தான் இருக்கான். எல்லா பீயிங்ஸ் எல்லாத்துலையும் அவனே தான். பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புழுப்பூச்சி வரைக்கும் அவன் தான் இருக்கான். சூத்ரே மணிகணா இவன்னு சொல்கிறார். எப்படி வந்து அந்த மணிகளை எல்லாம் சேர்த்து இணைக்கிற அந்த இழைன்னு சொல்கிறாலே சூத்திரம், இந்த ஸ்ட்ரிங், அதுபோல் எல்லா உயிர்களையும் இணைக்கிற ஒரு ஸ்ட்ரிங்காக அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரே பொருள், சததா ஏக ரூபா. அதுதான் என்னுடைய ச ஏவ அகமிதி, அது என்னுடைய ஸ்வரூபம் என்று, சித்திரிதி, அது அறிவு ஸ்வரூபம் என்று, இதி அவதாரயத்வம் என்று நீ சிந்திப்பாயாக. ஆக சித் ஸ்வரூபம், சம்வித்துங்கிற சித் ஸ்வரூபத்தை இந்த ரெண்டு செயலில் சொல்லிட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை பற்றி, அந்த சம்வித்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எதுதான் பியூட்டிஃபுல்லாக இல்லை? நோதேதி நாஸ்தமுபயாதி ந விருத்திமேதி நைவோபயாதி பரிணாமமபக்ஷயம் வா ஸ்வாத்யஸ்த சர்வஜனநாதி விகார சாட்சினி ஏஷா ஹி சம்விதிதி சிந்தயஸ் சந்ததம் வா நோதேதி நாஸ்தமுபயாதி ந விருத்திமேதி நைவோபயாதி பரிணாமமபக்ஷயம் வா ஸ்வாத்யஸ்த சர்வஜனநாதி விகார சாட்சின் ஏஷா ஹி சம்விதிதி சிந்தயஸ் சந்ததம் த்வம் ந உதேதி, அது எழுவதில்லை. ந அஸ்தமுபாயாதி, அது அஸ்தமனமாவதில்லை. ந விருத்தமேதி, அது வளர்வதில்லை. ந பரிணாமம் உபயாதி, அது பரிணாமம்னா மாறுபாடு அடைவதில்லை. அபக்ஷயம் வா, அது தேய்வதில்லை. ஆக இந்த உடல் இதுதான் இந்த 6 வேறுபாடுகளை அடையுது. பிறக்கிறது, வளர்கிறது, பரிணாமம் அடைகிறது, தேய்கிறது, அழிகிறதுலாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த உடல் சம்பந்தமானது தான்.
ஆனால் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கே அது பிறப்பதில்லை. உதேதி 4 அந்த அகம் விருத்தி வேணா உதிக்கலாம், அகங்காரி வேணா உதிக்கலாம், ஆனால் இவன் உதிப்பதில்லை. அதான் அஜம், தோன்றுவதில்லை. என்ன சுவாமிஜி தோன்றுவது என்ன அர்த்தம்? அவன் இருக்கான், இருந்தபடியே இருக்கான், இருக்கிறது, உள்ளது, அது உதிப்பதில்லை, ஒடுங்குவதும் இல்லை. உதிப்பதே இல்லைன்னா எப்படி ஒடுங்குறதை பற்றி பேசுறது? அஸ்தம் உபாயாதி. ஒரு நாளைக்கு அது அஸ்தமனம் ஆயிடுச்சா, முடிஞ்சு போச்சா, சம்வித் அப்படின்னா அப்படி கிடையாது. அதான் கீதை சொல்லுது, இந்த உடல்லாம் அது மாண்டு போனாலும் அது மாண்டே போகாது, அது அழியாத சமாச்சாரம், அழியாத வஸ்து. விருத்தமேத்தி விருத்திமேத்தி. அப்படியே தியானம் பண்ண 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 அப்படியே பெருசாக வளர்ந்துருமா சம்வித் அப்படியே பிரம்மாண்டமாக பெருகிடுமான்னா அது இருக்கிறபடி தான் இருக்கும். அப்படி யாராவது வளரப்போது நினச்சாங்கன்னா அவங்க அஜ்ஞானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். சுவாமிஜி இந்த ஆத்ம சைத்தன்யத்தை, அந்த ஒளியை நான் இதயத்தில் கண்டே சுவாமிஜி. அந்த ஒளி அப்படியே பெருசாகிட்டே வருது. நீ நல்லா சினிமா கதை எழுதலாம்ப்பா நீ அப்படி சொல்லணும். அது அப்படியே பெருசாகிட்டே வருது. என்ன ஆகுமோ பயமாக இருக்குது, வெடிச்சிடுமோ பயமாக இருக்குது. விருத்திமேத்தி. அப்படிலாம் அது வளராது, அதுக்கு வளர்ச்சியே கிடையாதா? அது பூர்ணம். அது எங்கே வளர முடியும்? அது இல்லாத இடமே கிடையாதுன்னா அது எங்கே வளர முடியும்? பூர்ணம். ஆகவே விருத்திமேத்தி ஏவ உபயாத்தி, இல்லை ஏவ பரிணாமம் உபயாத்தி. அது மாறுபாடுகள் அடைவதில்லை. மாறுபாடுன்னு அர்த்தம் எந்த விதமான சேஞ்சஸும் அது கிடையாது. ஏன்னா அது பூர்ணமாக இருக்கிறதுனால. அபக்ஷயம் வா, அபக்ஷம் தேயறது. சரி, அழியிறது ஒன்று, தேயறது ஒன்று. நம்ம செத்து போயிடல எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு 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 தான் அந்த மாதிரி. அதெல்லாம் அது கிடையாது. மூப்பு பெணி சாக்காடுறது கிடையாது. அப்படிப்பட்டது நவநவம்னு சொல்லுவாங்க. அது சாஸ்திரத்தில் சொல்ல நவநவம் என்றும் புதுமையாக உள்ளதாம். நவநவம்னு சொல்லுவாங்க. அது எவர் கிரீன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒன்றுக்கு தான் சொல்ல முடியும் எவர் கிரீன், வேற எதுக்குமே சொல்ல முடியாது. நவநவமாக இருக்கிறது. ஸ்வ அத்தியஸ்த சர்வ ஜனநாதி விகார சாட்சின். ஸ்வ அத்தியஸ்த தன்னிலே அத்தியஸ்த ஏற்றி பார்க்கப்பட்ட இந்த ஜனன ஆதி, ஜனன மரணம் இதுக்கெல்லாம் அது சாட்சியாக இருக்கு. அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே ஜனன மரணம் கிடையாது, ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் கற்பனை செய்யப்பட்ட, ஏற்றி பார்க்கப்பட்ட, நம்மிலே ஏற்றி பார்க்கப்பட்ட சொல்கிறாருங்க. அத்தியஸ்தனா ஏற்றி பார்க்கப்பட்ட. இங்கே சுவாமிஜி அத்தியஸ்தக்கு ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கம்லாம் ரொம்ப ரொம்ப ரேர், நல்லா இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது அல்லாததில் அது என்ற புத்தியே மாறுபாட்டு கற்பனையே அத்தியாசம் எனப்படும் அப்படிங்கிறார். அது அல்லாததில் அது என்ற புத்தியே மாறுபாட்டு கற்பனையே அத்தியாசம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆக தன்னிலே அது உண்மையிலேயே அதெல்லாம் இல்லை. அந்த மாறுபாடெல்லாம் எது? பிறப்பு, வளர்ச்சி, தேய்தல், அழிதல்லாம் இல்லை. இருந்தாலும் இருக்கிறது போல தோணுது இல்லையா? அப்படிப்பட்ட இந்த மாறுதல்களுக்கு கூட சாட்சியாக தான் அது இருக்கே ஒழிய அது மாறுதல் அடையிறதில்லை. இப்போ ஸ்வன நான் ஸ்வயம். ஆனால் சுவாமிஜி நான் வளர்றேனே, நான் தேயறேனே, அழியிறேன்னு சொன்னால் நான் இந்த உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். நான் அதெல்லாம் அதான் அத்தியஸ்த. இது மேலே ஏற்றி பார்க்குற இந்த ஜனனம் மரணம் எல்லாம் உண்மையிலே அப்படி கிடையாது. அப்படி ஏற்றி பார்க்குற அந்த நிகழ்வுகளுக்கு கூட இது சாட்சியாக இருக்கு. ஆக எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கு. ஏஷாகி சம்விதி சிந்தைய சந்ததம் துவம். இதுதான் சம்வித் என்று எப்பொழுதும் சிந்தனை செய்வாயாக. எல்லா மாறுபாட்டிற்கும் சாட்சியாக இருந்தாலும் அதுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அது வளர்வதில்லை, தேய்வதில்லை, அழிவதில்லை, இன்ஃபேக்ட் பிறப்பதே இல்லை. அப்போ உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. இன்ஃபேக்ட் உள்ளதுங்கிறதுலேருந்து தான் எப்பொழுதுங்கிற கான்செப்டே வருது. டைம்ங்கிற கான்செப்டே ரொம்ப டீப்பாக போனோம், அப்படி தான் அது. ஸோ அதுதான் சம்வித், அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம் என்று சந்ததம் சிந்தை செய்வாயாக. ஸோ முதல்ல என்ன சொன்னார்? இங்கே இருக்கிற பொருள்லாம் அறியறதுக்கு அதுதான் பிரபா, சித் பிரபா, ஒளியாக இருக்குன்னு சொன்னார். அதுதான் எல்லாரோட இதயத்தையும் நான் ஸ்புரிக்குதுங்கினார். இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே எதுலேயும் அது மாட்டிக்கல, அது விலட்சணமாக இருக்குன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது வளர்வதில்லை, தேய்வதில்லை, அழிவதில்லை.
ஆனால் அப்படி அழியிற மாதிரிலாம் இருக்குது நம்முடைய சரீரம். அதோடு நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் எனக்கு பிறப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதான் பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம். நான் எப்போ பிறந்தேன்? டிசம்பர் 26th. 26 25 நேற்று நைட்டு இப்போ 12 மணிக்கு கொண்டாடுனீங்களா? அதுதான் நான் யோசிச்சேன். பேய் அலையிற நேரத்தில், பிசாசு அலையிற நேரத்தில், அசுரர்கள்லாம் அப்போ நடமாடுவாங்க தெரியுமா உனக்கு? ஸோ பர்த்டேன்னு சொல்கிறோமே, அப்புறம் டெத் டேன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க மாட்டோம் அது என்ன நம்ம டெத் டேயை. ஆனால் சாட்சி அதையும் பார்ப்போமா தெரியல. ஆக எல்லாவற்றுக்கும் எல்லா மாறுபாட்டிற்கும் சாட்சியாக இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. எல்லா அவஸ்தைகள்லையும் அது இருக்குது சாட்சியா. ஆனால் அந்த அவஸ்தைகளோட சுகதுக்கம்லாம் அது கிடையாது. எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது, ஆனால் அதை எதுவுமே ஒளிர்விக்க முடியாது. அது தன்னைத்தானே ஒளிர்வித்துக் கொள்ளக்கூடிய அறிவது ஸ்வயம் ஜோதி. இப்படி இந்த சம்வித்தை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். அது என்னுடைய ஸ்வரூபம் என்று நீ நினைப்பாயாக, சந்ததம் எப்பொழுதும் சிந்தை செய்வாயாக. மச்சேஷதாம் சம்மவலம்பிய சுதாதி சர்வம் ஏன பிரியம் பவதி தேன சுகஸ்வரூபஹ தேஹேந்திரியாதி விஷய பிரளயைக சாட்சி யஸ்மாத் ததஹ சதிதி மே நிஜ ரூபமாஸ்வ. மச்சேஷதாம் சமவலம்பிய சுதாதி சர்வம் ஏன பிரியம் பவதி தேன சுகஸ்வரூபஹ தேஹேந்திரியாதி விஷய பிரளயைக சாட்சி யஸ்மாத் ததஹ சதிதி மே நிஜ ரூபமாஸ்வ. இந்த ஸ்வரூபம் என்னுடைய உண்மையான தன்மை இருக்கே, அது சுகஸ்வரூபா, எல்லையில்லாத ஆனந்த சாகரம். அது சொன்னார் இல்லையா? அதோட ஒரு திவலை தான் இந்த உலகத்தில் உள்ள ஆனந்தம்லாம் சொன்னார் இல்லையா? இது எல்லையில்லாத பரமானந்தம், பிரம்மானந்தம். எப்படி சொல்றீங்க சுவாமிஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுறார். ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன். அது ஏன் சுகஸ்வரூபம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த உலகத்தில் கூட நம்ம விவகார திசையில் பார்த்தா கூட மனம், நம்மளுடைய மனம் இருக்கே, எது நமக்கு சுகத்தை கொடுக்கிறதோ அதைத்தான் நாடுகிறது. அதிலே தான் பிரியம் ஏற்படுகிறது இல்லையா? சாதாரணமாக பார்த்தா கூட இந்த மனதிற்கு இதில் சுகம் இருக்குன்னு ஒரு நினைப்பு இருந்தால் அதில் பிரியம் ஏற்படுது. இப்போ என்னுடைய குழந்தை பண்டில் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பண்டில் ஆஃப் ஜாய் தானே சொல்கிறோம். அதுமாரி அவ்வளோ பிரியம் ஏற்படுது. சரி, ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் சீக்ரெட். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஆக்சுவலாக அந்த வஸ்துக்காக நமக்கு அது மேலே பிரியம் ஏற்படலை. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புற உலகத்தில் உள்ள அந்த வஸ்துக்காக நமக்கு பிரியம் ஏற்படலை. நமக்கு அது இன்பத்தை கொடுக்கறதுனால தான் அதுக்கு மேலே நமக்கு பிரியம் ஏற்படுது. இந்த மனமானது எதில் சுகம் இருக்கோ அங்கே தான் அதை தான் நேசிக்கும், அங்கே தான் அதுக்கு பிரியம் ஏற்படும். என்னைக்கு அந்த வஸ்துவே துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சதோ, தாங்க ஒன்றா துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சதோ, மனதுக்கு அது சீன்னு போயிடும். சுகம், அதனால பிரியம். துக்கம்னு ஒன்று வந்துச்சுன்னா சீச்சின்னு சொல்லி வெறுப்பு வந்து வேண்டவே வேண்டாம்ப்பா. ஸோ விருப்பு வந்து வெறுப்பாக மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அதில் சுகம் இருக்கணும்னு கற்பனை தான். மனதான் அப்படி சொல்லுது சுகம் இருக்குன்னு. ஆனால் சுகமெல்லாம் இல்லை, அங்கே சுகம் இங்கே தான் இருக்குது.
ஆனால் மனம் கற்பனை பண்ணி சொல்லுது சுகம் இருக்குன்னா அது பிரியம் ஏற்படுது. அந்த கற்பனை குழஞ்சு போய் ஐயோ அப்படி இல்லை, நினைச்ச மாதிரி இல்லைப்பா, இது வேற ஏதோ சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சு தெரிய வந்தது. உடனே என்ன ஆயிடும், மனம் பிரியம் இல்லாமல் போயிடுது. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ ஆக்சுவலாக எதுக்காக எந்த ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம்? நம்முடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபங்கிறத நிலைநாட்டணும், அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங். என்ன லாஜிக்கல் ரீசனிங் கேட்டால், இந்த மனமானது எங்கே வந்து சுகம் இருக்கோ அந்த வஸ்துவில் தான் பிரியத்தை, அந்த வஸ்து மேலே தான் பிரியம் ஏற்படும். இங்கே சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சுதாதி சர்வம் ஏன பிரியம் பவதி. சுதானா குழந்தை, புத்திரன். சுதாதி சர்வம் மனைவி மக்கள், ஆதினா மனைவி மக்கள், அது மேல பிரியம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது தெரியுமா? தனக்கு அது இன்பத்தை கொடுக்கணும் தான் ஏற்படுது. ஆனா தனக்கு அது என்னைக்கு துன்பத்தை கொடுக்குதோ, அவ்வளவு பிரியமான மனைவி வச்சுப்போம், பேச்சுக்கு சொல்றேன் தயவு செய்து, ரொம்ப பிரியமான மனைவி, ரொம்ப சுகம். ஆனா என்னது, அந்த மனைவி தன்னுடைய மனதுக்கு ஏத்தமா நடந்துக்கலையோ, இல்லை விபரீதமாக வேற விதமாக நடந்துக்கிறாளோன்னு தெரிஞ்சா சீச்சின்னு மனசு விட்டு போயிடுது. அது சுகத்தை கொடுக்காம மன உளைச்சலை கொடுக்குது, அஜிடேஷன், துக்கத்தை கொடுக்கறதுனால அது மேலே மனம் போகாது. எவ்வளோதான் அதை பிரேக் பண்ணதை ஒட்ட வச்சாலும் மனம் போகாது. அதான் விட்டு போயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா எது நமக்கு ஒரு இமேஜினரி ஆனந்தத்தை கொடுக்குதோ அந்த இமேஜினேஷன் குறைஞ்சு போய் அது உண்மையான தன்மை தெரிய வந்த பிறகு அது இன்ஃபேக்ட் இமேஜினரியான துக்கம் கொடுக்குதுன்னு தெரிய வந்துச்சுன்னா ரெண்டுமே இமேஜினேஷன் தான், அப்போ விட்டு போயிடும். ஆனால் எந்த காரியமும் இல்லாமல் நம்மளை நேசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க நாம எந்த காரியமும் நேசிக்கிறோம். ஒரு காலம் அழிய விரும்புறது இல்லை, செத்து போறதை விரும்புறதே இல்லை யாரும். சூசைட் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டால் அவ்வளோ துக்கமாக இருக்குன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க வழிய. நம்ம மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? எது சுகத்தை கொடுக்குமோ அதெல்லாம் பிரியம் வைக்கிறது மனசோட இயல்புன்னு சொல்லியாச்சு. இது சுகஸ்வரூபமாக இருக்கிறதுனால இது மேலே அதீத பிரியம் இருக்குது. எது மேலே? நம்ம மேலே, நமக்கு ஸ்வரூபத்து மேலே. ஆனால் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் தெரியாமல் இந்த அகங்காரி மேலே வச்சுருக்கோம் பிரியத்தை. அதனால இவ்வளோ அல்லல். உண்மையான ஸ்வரூபம் எதுவும் தெரிஞ்சு அது தெரிஞ்சால் அது ஆனந்த சாகனம் தெரிஞ்சோம். இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது சுகஸ்வரூபங்கிறதுனால நம்ம மேலே நமக்கு அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கு. ஸோ என்ன சொல்லப்படும், அது சுகஸ்வரூபம். ஏன்னு கேட்டால் மத் சேஷதாம் சம் அவலம்பிய சுதாதி சர்வம் ஏன பிரியம் பவதி. மத் சேஷதாம் சம் அவலம்பிய, எனக்கு சுகத்தை கொடுக்கறதுனால தான் சுதாதி சர்வம், இந்த குழந்தை மனைவி மக்கள் எல்லாம் எனக்கு பிரியமாக ஏற்படுது. ஆனால் என்னுடைய ஸ்வரூபத்தை பொறுத்த மட்டும் எந்த காரியமும் இல்லை, எப்பயுமே பிரியம் இருக்கு, மாறாத பிரியம் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? என்னுடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபம். விளங்குதா இல்லையா? எல்லாரும் இப்படியே பேன்னு உட்காந்துருக்கீங்க. விளங்குதா இல்லையா? விளங்கல. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்கிறேன், விளங்காட்டி விளங்காமல் போட்டும். இப்போ இந்த உலக விவகாரத்தில் எதுவுமே நமக்கு பிரியம் ஏற்படுது? எந்த வஸ்துவோ எந்த நபரோ யாரோ நமக்கு இன்பத்தை கொடுப்பாங்கங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் தான் அவங்க மேலே நமக்கு பிரியம் ஏற்படுது. அதே நபர் துன்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு ஏற்பட்டுடுது. ஸோ நம்ம விரும்புறது அவங்கள கிடையாது. We are not loving the people for the people's sake. We are loving the people for our sake. Why? Because they are giving us joy. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இது புரிஞ்சுதா? ஸோ மனமானது எதில் சுகம் இருக்குன்னு நினைக்குதோ அங்கே தான் அதுக்கு பிரியம் ஏற்படும். பிரியம்னா லவ் ஆர் வாட் எவர். ஆனால் நம்ம மேலே நமக்கு மாறாத லவ் ஒன்று இருக்கு, செல்ஃப் லவ் இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு தெரியுமா? இது சுகஸ்வரூபங்கிறதான இருக்கு. அதனால நம்முடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபம் தான். ஸோ நம்முடைய ஸ்வரூபம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் எல்லாவற்றையும் விளக்க வல்லதுன்னு சொன்னார். முதல்ல 3 அவஸ்தைகள்லையும் சாட்சியாக இருக்கிறது சொன்னார். ஆனால் எதுலேயும் சம்பந்தப்படாது, விலட்சணமாக இருக்குன்னு சொன்னார். இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? எல்லா மாறுபாடு அடைஞ்சாலும் அது மாறுபாடு அடைகிறதில்லை, அதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா அது சுகஸ்வரூபம். ஏன்னு கேட்டால்
எனக்கு வந்து பிரியத்தை கொடுக்கறதுனால தான் இந்த சுதாதி, இந்த மனைவி மக்கள் மேலே எனக்கு பிரியம் இருக்கு. ஆனால் என் மேலே எனக்கு எப்படியுமே மாறாத பிரியம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நான் சுகஸ்வரூபம். எது சுகத்தை கொடுக்குதோ அது மேலே தான் எனக்கு பிரியம் இருக்கு. உலகத்தில் துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ஐ ஹேட். அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா லவ் அண்ட் ஹேட் எல்லாம் வந்து அர்த்தமே இல்லாது. என்னைக்கு வேணாலும் இந்த சுகம், இந்த விருப்பு வந்து வெறுப்பாக மாறும். ஒரு க்ஷணம் போதும், ஒரு க்ஷணம் போதும். இந்த விருப்பு வெறுப்பாக மாறுறதுக்கு ஒரு க்ஷணம் போதும். We want everybody to dance according to our tune. When we find it is not happening, go. அதான் அகங்காரம். அதெல்லாம் இன்பத்தை கொடுக்கிற வஸ்து என்னைக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு மனசு நினைக்குதோ அப்போ அந்த மனசு அங்கே போகாது. அந்த இன்பத்தை கொடுக்குறது நினைக்கிறதும் மனக்கற்பனை தான் ஆக்சுவலாக. ஏன்னா வெளியில் இன்பம் இல்லை, வெளியில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக, எல்லாம் ஆத்மானந்தம் தான். துன்பத்தை கொடுக்குறது கற்பனை, ஆனால் மனசு எல்லா கற்பனையும் பண்ணிக்குது தானே. ஆக இன்பத்தை தான் மனம் எப்பயுமே நாடும். அதனால தான் இன்பம் கொடுக்குறவங்க நினைக்கிறவங்க நம்ம நாடுறோம், நேசிக்கிறோம். ஆனால் இந்த ஆத்மாவை மாத்திரம் நம்ம எப்பயுமே நேசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இன்ட்யூட்டிவாக தெரியுது நம்முடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபங்கிறதுனால. இப்போ எல்லாருமே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தான் இந்த உலகத்தில் எவ்வளோ இன்பங்களை அனுபவிச்சாலும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஸ்லீப். வை? யூ நோ வை? ஏன்னா ஆழ்ந்த நிதிரையில் இந்த மனமானது தன்னுடைய ஸ்வஸ்வானத்தில் ஒடுங்குதான். அப்படியே we are going back to our own self. அதனால தான் everybody wants to go back to sleep. எவ்வளோ இந்த உலகம் அற்புதமாக இருந்தாலும், எவ்வளோ சுகத்தை அனுபவிக்கூடியதாக இருந்தாலும், why everybody wants to go to sleep? ஏன்னா அந்த நேரத்தில் தான் நமக்குள்ளே அடங்கி இருக்கும், ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் தெரியலை, நமக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கிறதுனால அதுவே தெரியலை நமக்கு. ஆனால் ஆனந்தத்தை இது அனுபவிக்குது. ஆனால் நல்லா தூங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்கிறோம் நம்ம எந்த ஒன்று. ஸோ நம்முடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபம். இதுல இன்னும் தெரியுது பார்த்தீங்களா? ஏன் எல்லா பறவைகள் முதற்கொண்டு மிருகங்கள் எல்லாமே இட் வாண்ட்ஸ் டு கோ பேக் டு ஸ்லீப். வை? பிகாஸ் இட் இஸ் சுகஸ்வரூபம். அங்கே தான் கொஞ்சமாவது இழைப்பாடுதல் கிடைக்குது. தூக்கம் மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பைத்தியம் முடிச்சு அலைவாங்க, 2-3 நாள் தூங்காட்டியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா சுகஸ்வரூபத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்குது. அந்த ஆறுதலும் கிடைக்காட்டி என்ன ஆகுது? அஜிடேஷன் தான் பயங்கரமாக. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் மகாத்மாக்கள் நிலைமை வேற. அவங்க இந்த 3 அவஸ்தையும் கிடையாது. அவங்க துரியத்தில் எப்பயும் ஆனந்த சாகரத்துலையும் மிதந்துட்டு இருக்காங்க, எப்பயும் தெளித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தூக்கம் வேறு சமாச்சாரம்லாம் கிடையாது, போகிறது வர்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு, அது வேறு சமாச்சாரம். ஆனால் நம்மள மாதிரி ஜீவர்களுக்கு சொல்கிறேன், மீன்ஸ் ஜீவர் மீன்ஸ் அஜ்ஞானத்தில் உள்ளவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எங்கே கிடைக்குது? தூங்கும்போது. எவ்வளோ வலி இருந்தாலும் மறந்து போகுது, மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அடங்கி போகுது. ஆனால் மன உளைச்சல் இருந்தால் தூக்கம் வராது, அது வேறு விஷயம். மனம் சாந்தமாக ஓரளவு நிம்மதியாக இருந்தால் தூக்கம் வரும் இல்லையா? மன உளைச்சல் ரொம்ப தூக்கம் வராது. அந்த மன உளைச்சல் காரணம் பகவான் கிடையாது, நம்மளுடைய விதி கிடையாது, நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன் எல்லாத்தையும் அவன்கிட்ட இறக்கி வச்சுட்டேன்னா ஒரு மன உளைச்சலும் கிடையாது. இறக்கி வைக்க முடியலையே. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யா மா சுஜகான்னு சொல்கிறார். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஜஸ்ட் சரண்டர் அண்ட் மீன்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம ரொம்ப கிருஷ்ண பக்த தான், ஆனால் அது செய்ய முடியலையே. மன உளைச்சல் ஏன் உண்டாகுது? அதுதான். இப்போ மன உளைச்சல் உண்டாகும் போது தூக்கம் வராது. ஸோ மன உளைச்சல் வேற உளைச்சலை கொடுக்குது, தூக்கம் வராதனால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல, இன்னும் உளைச்சல் தான். இப்படி மனம் உழைஞ்சு கொண்டே இருந்துச்சு என்ன வந்து பைத்தியம் பிடிச்சிடும். இட் வில் பிரேக். சரி, நாடி நரம்பெல்லாம் அந்து போகும். அதுக்கு ஒரு இது இருக்குது தானே, ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு டென்ஷனை தாங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. டென்ஷன் மேலே மேலே பில்டப் ஆகியே போச்சு, நான் அந்த தந்தி அருந்து போகிற மாதிரி நாடி நரம்பு அருந்து போகும். நிறைய பேர் வந்து திடீர்னு செத்து போகிறாங்க. திடீர்னு சத்து போகிறதில்ல யாரும். தூக்கும் போது சில பேர் கனவு வரும், பயங்கரமான நைட் மேரிஷ் கனவு வந்தால், அதாவது சகிக்க முடியாத, தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத, யாராவது துரோகம் செய்கிற மாதிரி அப்படிலாம் கனவு வந்தால் ப்ரெஷர் கண்ணாப்பினான்னு ஏறி போயிடுமோ. ப்ரெஷர் ஏற்றம் அந்த நரம்பில் அந்த இதில் என்ன அந்த வெயின்ஸ் அதில் ஓடுற ரத்தம் வந்து பயங்கர ஃபோர்ஸாக ஓட ஆரம்பிச்சு அது பட்டாசும் தெரிக்க வேண்டியதானே. அது அப்படி தான் செத்து போகிறாங்க. அவர் தூங்கிட்டே இருந்தார், பட்டுன்னு போயிட்டாருன்னா அப்படியெல்லாம் போல. அவர் என்ன கனவு கண்டார் யாருக்கு தெரியும்?
அவர் சாதுவாக பெட்டில் தான் படுத்திருந்தார். பெட்டில் தான் எல்லோரும் படுத்துருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது. அவர் சொல்லியிருக்கார், டாக்டர் இந்த உலகத்தில் வந்து வாழும் பொழுது எந்த விதமான மன அதிர்ச்சியும் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சரி, வாழும்போது வேணால் அதுக்கு பார்த்துக்கலாம். கனவுல ஏதாவது வந்துச்சு என்ன செய்யுது? இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு கனவு பயங்கரமாக வந்துச்சுன்னா ப்ரெஷர் ஏறிடும். ஐ டெல் யூ, ப்ரெஷர் கண்ணாப்பினான்னு ஏறிடும். அப்போ என்ன செய்ய முடியும்னு தெரியாது. அப்போ பட்டுன்னு வெடிக்க வேண்டியதான். எல்லாரும் சிரிக்கிறீங்க, யாருக்கு அப்படி ஆயிடுச்சா? நானே சில சொல்ல நினைப்பேன் அப்படிதான். இதனால தான் சில பேர் இறந்து போகிறாங்களா கனவுலன்னு சொல்லிட்டு, மீன்ஸ் தூங்கும் போதேன்னு. ஏதாவது நடக்கலாம் அவங்களுக்கு, நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் அவர் வீட்டில் தான் இருந்தார், படுக்கை தான் படுத்திருந்தார், நல்லா சாப்பிட்டார், நல்லா தூங்கினார், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் என்ன கனவு கண்டா அவங்களுக்கு தெரியுமா? என்ன மன உளைச்சல் காண அவங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி ரத்தம் பாய்ந்து உங்களுக்கு தெரியுமா? நாடி நரம்புல அது பட்டுன்னு வெடிச்சிடுச்சு. அதான் போய் சேர்ந்துட்டார். ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? இதனால தான். மனம் சுத்தமாக இருந்துச்சுன்னா, அமைதியாக இருந்துச்சுன்னா எதுவுமே சரி, எல்லாம் சரியாக இருக்கும். மனம் ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாச்சுன்னா எது வேணால் நடக்கலாம். எல்லாமே சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் தான். சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் தான். ஃபிசிக்கல் வந்து கொஞ்சம் தான், 20% வச்சுக்கோங்க. மென்டல் தான் 80%. இந்த மனசை சரியாக வச்சுக்க முடியாட்டி எல்லாமே காலி. ஆக மன உளைச்சல் ஏன் வருது? ஆண்டவன்ட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க முடியல. ஒப்பு கொடுத்துருவோன்னா அவன் பார்த்துப்பான் எப்படியோ. நம்ம தூங்கும்போது மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருது. நாமளும் அதுக்கு அத்தாட்சி. யார் அதை நடத்துகிறா? பகவான் தான் நடத்துகிறார். தூங்கும்போது மறந்து போயிடுவானா மூச்சு விட என்ன ஆகும்? என்னாச்சு? மூச்சு விட மறந்து போயிட்டார், அவ்வளோதான். ஒரு பகவானா நடத்தி கொண்டு பகவான் உடனே சொல்கிறார், இது வந்து ஈஸ்வரோட சங்கல்பத்தில் நடக்குதுங்கிறார். தூங்கும்போது மாத்திரம் மூச்சு விடுறதுங்கிறது ஈஸ்வர சங்கல்பத்தில் நடக்குது. யோசிச்சு பாருங்க. ஆக இந்த மனம் எதை ஆனந்தம் நினைக்குதோ அதில் தான் அது போகுது. ஆனந்தம் இல்லை, துக்கம் கொடுக்குதுன்னா அதை உடனே விட்டுடுது. ஏன்? எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குதுங்கிறதுனால. ஆக்சுவலாக பார்த்தா நிதர்சனமான உண்மைனா, we are not loving anybody. We don't love anybody. We love only ourselves. This is the naked truth. எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், ஸ்பவுஸ், சிப்ளிங்ஸ், அது இது நண்பர்கள் என்ன சொன்னாலும் கதை விட்டாலும், we love only ourselves. Full stop. Only a real Mahatma who is abiding the self, who sees his self in everybody, can really love, truly love. Others are loving only themselves. No doubt about that. அதான் அந்த நாரதருடைய கதையில் கூட வரும். தண்ணி எடுக்க போனார், ஒரு பெண் வந்தா மோகிச்சு அப்படியே குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெருகிடும். திடீர்னு ஒரு வெள்ளம் வரும். அடிச்சுட்டு போகும்போது குழந்தை குட்டியெல்லாம் கையில் அள்ளிட்டு மனைவியை கொண்டு போவார். 7-8 குழந்தை குட்டி அவருக்கு. அதுக்குள்ள அது 4-5 குழந்தை குட்டி அடிச்சுட்டு போயிடும் வெள்ளம். ஐயோ இப்போ என்ன செய்யறது அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய காப்பாற்றுமா தலையில் வச்சுப்பார். மனைவியை கையில் இருக்க பிடிச்சிப்பார். வெள்ளம் ரொம்ப அதிகமானா சரி குழந்தை போனால் பரவாயில்ல, மனைவி இருந்தால் பரவாயில்ல, இன்னும் குழந்தைய பெற்றுக்கலாம் தானே அப்படின்னு அவ்வளோ பிடிச்சிப்பார். அப்புறம் வெள்ளம் ரொம்ப அதிகமான தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மனைவியை விட்டுருவார். தன்னை காப்பாற்றிக்கணும்னா மற்ற எல்லாருமே செகண்டரி தான் இல்லையா? டோன்ட் ஹேவ் எனி இல்யூஷன். அப்புறம் தானும் மூழ்க போகும்போது ஐயோ நாராயணாம்பர், என்னப்பா தண்ணி கேட்டு என்னை கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. இதெல்லாம் மனப்பிரமை தானா? நீ தானே கேட்ட மாயையை காமி, உன்னோட திவ்யமான மாயை ரொம்ப அற்புதமாக இருக்குது காமி, நீ தான் சொன்ன, அதான் காமிச்சேங்கிறாரு. ஒரு க்ஷண நேரத்தில் இதெல்லாம் நடந்துடுச்சு. இல்லை என்னன்னு கேட்டால், we are ready to sacrifice anything and everybody. நம்ம புத்திரன் மேலே அவ்வளோ பாசம் இருந்தாலும் நமக்குன்னு வந்தாச்சுன்னா புத்திரனாவது மண்ணாகுது, மனைவியாவது கணவனாகுது, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் உடம்புக்கு எதாவது வந்துச்சுன்னா, நம்ம தான் உடம்பு நினச்சிருக்கோம் இல்லையா, கேன்சரோ அதுவோ இதோ ஒன்று வந்துடுச்சுன்னா, சாகத்தான் போகணும்னு நினச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு விரக்தியே வந்துடும். எது மேலுமே பிடிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்? எதுவுமே எனக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது. இப்போ அப்புறம் என்ன பிரயோஜனம்? யார் தான் என்ன பிரயோஜனம்? எவ்வளோ தான் அன்பாக பேசினாலும் நான் நாளைக்கு சாக போகிறேன்னா யார் மேலே எனக்கு அன்பு வரும்? ஐ டெல் யூ, சம்டைம்ஸ் ஐ திங்க்
நம்ம பெட்டடாக ஆகிட்டோம்னா எதையுமே அனுபவிக்க முடியாதுன்னா சாகத்தான் போகிறோம்னா யார் மேலே தான் அன்பு இருக்கும்? நமக்கு அன்பே வராது. ஏன்னா நம்ம மேலே தான் நமக்கு அன்பு இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா யார் மேலே அன்பு வரும்? எது மேலேயுமே அன்பு வராது, எல்லாம் விரக்தி தான் இருக்கும். சரி சீக்கிரமாக இப்போ போய் தொலைஞ்சிருவோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக நாம் யாரையுமே நேசிக்கல இந்த உலகத்தில். எவ்வளோதான் டயலாக் பேசினாலும் நீங்கள் இல்லாமல் இல்லவே இல்லை, 7 ஜென்மத்துக்கு நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும், மனைவி அவர் எவ்வளோ பேசினாலும் இதெல்லாம் ஹம்பாக், சுத்த பொய். We love only ourselves, full stop. Since they are giving us joy, we love them. If they started giving us dukkha, we hate them. Ana, we always love our own self, in spite of everything. Why? Because it is Sukha Swarupam. அதுதான் இங்கே சொல்கிறார் கடைசியில். அதனால தான் இது சுகஸ்வரூபம். அது மாத்திரம் இல்லை, தேகேந்திரியாதி விஷய பிரளயிக சாட்சி. இந்த தேக இந்திரிய இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகிற பிரளயம் மாதிரி சொல்கிறார் இல்லையா? பிரளயம்ங்கிறது அது ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். இங்கே நமக்கு தெரிஞ்ச பிரளயம் டெய்லி நடக்குது, ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் போயிடுது, அதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்குது. அதனால யஸ்மா ததா சத்இதி மே நிஜஸ்வரூபமாஸ்வ. எல்லாம் பிரளயம் மாதிரி எல்லாம் அழிஞ்சு போனாலும் இது அழியாமல் இருக்கிறதுனால தான் சத்துன்னு சொல்கிறோம். சத்துனா அழியாதது, முக்காலத்திலும் எல்லா காலத்திலும் இருப்பது, அதுதான் சத்துன்னு சொல்கிறோம். அது 3 அவஸ்தைகள் இருக்கா சாட்சியா? இந்த தேக இந்திரியம் எல்லாம் போனால் கூட அது இருந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இதை சத்தியம், எப்பொழுதும் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். எது ஒன்று 3 காலங்களிலும் அழியாமல் இருக்கோ அதுதான் சத்தியம்னு சொல்கிறது. 3 அவஸ்தைகள்லையும் இல்லாமல் போகாமல் இருக்கோ அதுதான் சத்துன்னு சொல்கிறது. அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். ததா சத்இதி மே நிஜஸ்வரூபமாஸ்வ. ஆகவே என்னுடைய ஸ்வரூபம் தான், நிஜஸ்வரூபம் தான் சத், சத்தியமான வஸ்து இந்த உலகத்தில். அதுதான் உண்மையான சுகஸ்வரூபம். அதனால தான் நாம் வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய ஸ்வரூபத்தை தான் நாடுறோம். ஆக்சுவலாக நம்ம இந்த தேகத்தோட ஐடென்டிஃபை பண்ணி இந்த அகங்காரம் நினச்சிக்கிறோம், அகங்காரி நன்மையை நாடுறோம். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தா அவங்களை நேசிக்கிறோம், துன்பத்தை கொடுத்தா வெறுக்கிறோம். இதெல்லாம் இட்ஸ் ஆல் த ஈகோஸ் பிளே ஒன்லி. விருப்பு வெறுப்பு, நல்லது கெட்டு, இதெல்லாம் ஈகோஸ் பிளே தான். ஹேட், லவ், ஹேட்ரட், இதெல்லாம் ஈகோஸ் பிளே தான். நோ சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன், நோ டெல்யூஷன், எவ்ரிதிங் இஸ் ஈகோஸ் பிளே. எவ்வளோதான் டயலாக் பேசினாலும் everything is ego's play. Tomorrow if that person is going to give sorrow, that is it. உலகத்துக்காக வேணால் நடிக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், பட் மனசில் something has gone. ஆனால் நம்ம மேலே அப்படி ஒரு, எல்லா ஜீவனுக்கும் தன் மேலே அப்படி ஒரு பிரீத்தி இருக்குது. ஏன்னா அது சுகஸ்வரூபமாக இருக்கிறதுனால. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போனால் அது அழியாது, உலகமே அழிஞ்சு போனால் அழியாது அப்படி சொல்லுவோமே. தேக இந்திரியம் எல்லாம் அழிஞ்சு போனால் அது அழியாது, அழியாமல் எப்பயுமே இருக்கிறதுனால தான் அதுக்கு சத்துன்னு பேர். சத்துனா உண்மை பரம்பொருள், சத்தியமான வஸ்துன்னு பேர். அது என்னுடைய ஸ்வரூபம், ஆதாரமாக இருக்கிற என்னுடைய ஸ்வரூபம் இருக்கே, அது எப்பயுமே அழியாது. அதை நெருப்பால் சுட முடியாது, பொசுக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால் துளைக்க முடியாதுன்னு கீதையில் சொல்கிறாங்க. அழியாதவன் நான், பூரணமான வஸ்து நான், சுகஸ்வரூபம் நான், எல்லாவற்றையும் ஒளிர்விக்கும் ஆன்ம ஒளி நான். இப்படி தான் இந்த ஸ்வரூபத்தை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க. we shall stop here. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.